அன்பின் பிதாவே, அப்பா, எங்களை மீது கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அறிந்தும் அறியாமல் செய்த தவறுகளை மன்னிங்க தகப்பனே. நீ நல்லவர் அப்பா, நீர் பரிசுத்தர் தகப்பனே, நீர் பரலோக ராஜா தகப்பனே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறதுனால் கிருபை பெருகும் என்று சொன்ன வசனத்தின்படி ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்பா கிருபையை பெருக பண்ணுங்க தகப்பனே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா தரித்திரங்கள், கடன் பாரங்கள், பிரச்சனைகள், நிம்மதியற்ற தன்மைகள், பிரிவினைகள் எல்லாவற்றிலும் இருந்து இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலையை கட்டளையிடுங்க தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறதுப்பா. உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. 2 நாள் காத்திருக்கிற காரியங்கள் உம்முடைய சித்தத்தின்படி ஆமென் என்று நீ பதில் கொடுத்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து பிறருக்கும் ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். அதி சீக்கிரத்தில் ஆண்டவரே பிள்ளைகள் வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்ய போகிறேன். நம்முடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமீன். God bless you.